Hi friends, welcome back to Mr. Meteor Rider. இன்னைக்கு வந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க அந்த ஸ்டாச்சு போய் பார்க்க போறோம். இங்க வந்து ரூம் எடுத்துட்டோம். ரூமோட ரேட் எல்லாம் கம்மி தான், 1850 ரூபா அவ்வளவுதான் வந்துச்சு. ரூம் எல்லாமே சூப்பர் பக்காவா இருந்துச்சுங்க. எல்லாம் வந்துச்சு. இப்போ அப்படியே போலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு தெரிய வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரூம் வந்து இங்கே தான் எடுத்துருக்குறோம். அது வந்து மெயின் வந்து ரிசப்ஷன் அந்த பில்டிங்கு. இது வந்து நாங்கள் தங்கியிருக்கிறது 2 பிளாக்ல தங்கியிருக்கோம். என் வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு மகேசனா வண்டியில் நாங்கள் 2 பேரும் போக போகிறோங்க. ஹாய்ண்ணா. ஐயோ தண்ணி. அப்புறம் நீங்கள் தான் வண்டியோட போகிறீங்க? அப்படியா? ஆமாங்க. சரிண்ணா. இதெல்லாம் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பைக்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து வந்து ஆட்டோ தான் போகணும். இந்த ஆட்டோ பிங்க் கலருங்க. ஆட்டோ பேட்ரி வேண்டவங்க. இங்கேருந்து இவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 110 ரூபா வாங்குறாங்க. ஆமாங்க. இங்கேருந்து வந்து ஸ்டாச்சு போகிறக்கு வந்து 110 ரூபா 2 பேர்த்துக்கு வாங்குறாங்க. ஓகே, போய் தான் ஆகணும். இப்போ அங்கே போய் என்ட்ரி டிக்கெட் வேறு இருக்குது, அங்கே போய் பார்க்கலாங்க. 160 ரூபாய்க்கு நம்ம ஊர்லேருந்து ஒரு டிக்கெட் எடுத்தா ட்ரெயினில் சென்னைக்கே போயிடலாம். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போகிறதுக்கு 110 ரூபா. பரவாயில்ல, வேறு வழி இல்லை, பண்ணிக்கலாம். அங்கேயே லேசாக லைட்டாக தெரியுது ஸ்டாச்சு. எவ்வளோ பெருசு. லைட்டாக அந்த டேம். ஆமாம், டேம் எல்லா டேம். काल मैडम बुक करावी तो कई दिक्कत हमारे साथ ही करा है 4 110 4 कलाक ना 4 કલાક 1000 રૂપિયા અને આખા દિવસ માટે 2000. આખા દિવસ માટે 2000. அப்பா வந்தாச்சுங்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் தாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க. இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னாலே பிங்க் கலரில் பக்காவாக இருக்காங்க. அவரே அங்கே பாருங்களேன். இப்படி காமிக்கணும். ஒரு வழியா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஒன்று இங்கிருந்து அப்படியே போகலாம். ஒவ்வொரு பிளேஸாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தம்பி, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி உன்னோட ஹைட்டாக இருக்கும் போல இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை, நீ தான் ஹைட்டாக இருப்பேன்னு பார்த்தா இது மாதிரி எவ்வளோ ஹைட் இருக்குது. மேகத்தில் முட்டிகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு போய் அந்த சுண்டவரில் நமக்கு சுண்டவர்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிடும். வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 6 மணியோடு இங்கே வந்து க்ளோஸு. ஸோ உள்ளே போய் எல்லாம் பார்க்க முடியாது. 7:30க்கு வந்து லேசர் லைட் ஷோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஃப்ரீ தான், நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி அதை பார்க்கலாங்க. ஸோ வந்து நைட்டு வந்து 7:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி இன்றைக்கி அதை பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் 8 o'clock மறுபடியும் வந்து உள்ளே போய் விசிட் பண்ணிடலாங்க. அந்த ஐடியாவில் இருக்கும். ஸோ வெயிட்டிங் ஃபார் லேசர் லைட் ஷோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேசர் லைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரே கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஸோ நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். दिखाए तब के तो सो हेलो, जहाँ जहाँ भी लोग रूम पर यहाँ जाए हुए 1-1.5 घंटा बाद லேசர் லைட் ஷோ பார்த்து முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இட்ஸ் அமேசிங்.
கண்ணாடி போட்டு இதெல்லாம் ஓவரு. இவரை வச்சுட்டு படுற அலும்புங்க, பண்ற அலும்பு கொஞ்சம் கூட சேர்ந்துட்டு மாரடிக்க முடியலைங்க. மூஞ்சி இப்படி பார்த்து பேச வேண்டியது இருக்குது. சூப்பராக இருக்குது உண்மையிலே வந்து லேசர் லைட் ஷோ அமேசிங். நாளைக்கு காலையில் மறுபடியும் வந்து ஒரு 8 மணிக்கு வந்து ஃபஸ்ட் ஆளாக வந்து உள்ளே போய் பார்த்துடணுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்க முடியல, எங்களுக்கு டைமிங் பத்தல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாம். நம்ம நேரம் சரியில்லை, எல்லாம் ஒன்று தாங்க. டிக்கெட்டுக்கே வந்துட்டுங்க. இங்கே 2:30 மணிக்கு வந்து சரி மெதுவாக போய்க்கலாம், 6 மணி வரைக்கும் இருக்குது, டிக்கெட் என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக குளிச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு போய் தோசை சாப்பிட்டு, தோசை கிடச்சது, தோசை கிடச்சது சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு தோசையை போய் சாப்பிட்டுட்டு சாவகாசமாக இங்கே 5:30 வந்து பார்த்தா 5 o'clock டிக்கெட் என்ட்ரி க்ளோஸ். ஆனால் வந்து டைமிங் வந்து 7 o'clock வரைக்கும் இருக்குதுங்க. ஆனால் டிக்கெட்டோட க்ளோஸ் வந்து 5:15 என்னமோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லேசர் லைட்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளம்புறோம். பாய், நாளைக்கு காலையில் பார்க்கலாம். எல்லாருக்குமே குட். மறுபடியும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சேம் அதே ஆட்டோ வந்து லேடிஸ் ஆட்டோ பிடிச்சி 110 ரூபா கொடுத்து இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டிக்கெட்ஸ் வாங்கினோம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 180 ரூபா. மேலே வந்து ஸ்டாச்சுக்குள்ளே லிஃப்ட்டில் மேலே போய் பார்க்குறதுக்கு வந்து 380 ரூபா. நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து 10 மணிக்கு வந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ நாங்கள் கீழே மட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டு இப்போ ஸ்டாச்சுக்கு போயிட்டுருக்குறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்த்திங்கன்னா நர்மதா ரிவருக்கு நர்மதா ரிவரோட நடுவில் தான் வந்து இதை வந்து போட்டிருக்காங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 182 மீட்டர் ஹைட் இருக்குது. இப்போ பக்கம் போய் பார்க்கலாங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா நர்மதா ரிவர் கீழே போயிட்டுருக்குது பாருங்கள். அங்கே டேம்லேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. டேம் வந்து நைட் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா யாருமே டேம் வியூவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நைட் லைட்னிங் ஷோவில் சூப்பராகவே இருந்துச்சு. வேர்ல்டு பிக்கஸ்ட் செகண்ட் டேமுங்க. வா, எவ்வளோ பெரிய டேமாக இருக்கும். பட் பீப்புள்ஸ் வந்து அவங்க அலௌடு இல்லை, நார்மல் பீப்புள்ஸ். ஓகே, நம்ம உள்ளே போகலாம். ரொம்ப ஹைட்டுங்க. பக்கம் வர பார்த்தா அப்படியே கழுத்து வலிக்கும், அந்தளவுக்கு ஹைட்டு. 182 மீட்டர் வேறு லெவல் ஹைட். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, சர்தார் வல்லபாய் பட்டேல். வாவ், மேலே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்டுக்கு, வயசானவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. வீல் சேரு, அந்த எக்ஸலண்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. யாருக்குமே எந்த கஷ்டமும் கிடையாது இதில் இங்கே வரக்கெல்லாம். ரொம்ப பெருசுங்க. நான் கூட பக்கம் வந்தேன் பாருங்க, நல்லா என்னோட ஹைட்டும் கூட விரல் சைஸ் வரலைங்க, அவ்வளோ பெருசு. பாருங்க பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நர்மதாவோட ரிவர் ஃபுல் வியூஸ். சர்தார் டேமு, வேர்ல்டு பிக்கஸ்ட் டேமில் இதுவும் ஒன்றுங்க. அவ்வளோ பெரிய டேம். வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ். ஒன்றும் பார்க்குறக்கே இந்த சிலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் உண்மையிலேயே வேறு லெவலுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே வந்து நல்ல பிளேஸ். ஆனால் செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்திங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து லேசர் ஷோ பார்க்குறதுக்கான சீட்ஸு. இங்கேருந்து வந்து ஃபுல் வியூ நீட்டாக தெரியுது ஃபுல்லாக. நைட் வந்து உள்ளே வந்து டிக்கெட் பேக்கேஜில் வந்தீங்கன்னா அலௌடெல்லாம் இருக்குது, உள்ளே வரலாம். நான் வந்து உள்ளே வரல, நேராக பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பார்த்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியல உள்ள டிக்கெட்ஸ் எல்லாம் அலௌடா என்னங்கிறது. அவ்வளோதாங்க. இங்கேருந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்லேருந்து கிளம்பிட்டோம். இனி போய்ட்டு நேராக ரூமுக்கு போய்ட்டு செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பலாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த விலாகை வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம மிஸ்டர் மீட்டியர் ரைடர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.
Bye.